இங்க இருந்து போ. இங்க இருந்து போ. காயத்ரி, எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம், இங்க இருந்து போ. காயத்ரி, ஐயோ காயத்ரி, வேணாம் காயத்ரி, காயத்ரி ஸ்டாப் இட். நிறுத்து காயத்ரி. எதுக்கு அவளை அப்படி அடிக்கிற? போ சொல்லு. காயத்ரி, அடிக்கிறத முதல்ல நிறுத்து. காயத்ரி, அடிக்காதன்னு சொல்றேன்ல. போ சொல்லு. நீ என்ன பண்ண? சூர்யா, நான் ஒண்ணுமே பண்ணல சூர்யா. வா சாப்பிடலாம் காயத்ரின்னு. குழந்தை சாப்பிட்டாதான் சாப்பிடுவேன்னு சொன்னா. குழந்தை சாப்பிட மாட்டாப்பா, நீ முதல்ல சாப்பிடுன்னு சொன்ன. அதுக்கு கோவம் வந்து என்ன அடிச்சிட்டா. போ. இங்க பாரு காயத்ரி, நான் சொன்ன என் பேச்ச கேப்பல. அவளை அடிக்க கூடாது. அவன் உன் நல்லதுக்கு தானே சொல்றா. சரியா? போ அவன் உன் ஃப்ரெண்டு. அவளை அடிக்க கூடாது. என்ன? சாரி சுப்பு. ஐயோ சூர்யா, என்ன சூர்யா இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்டுக்கிட்ட? பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே. தான் என்ன செய்யறோம்னு தெரியாமதான் அவ இப்படி போட்டு அடிச்சிட்டா. ஆனா இவ என்ன மாதிரி நிலைமையில இருக்கான்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியும். இத நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் சூர்யா. போ. போ. தேங்க் யூ சுப்பு. இவளை பத்திரமா பாத்துக்க. இங்க பாரு, அவளை அடிக்க கூடாது. ஓகேவா? குட் கேர்ள். பாத்துக்க. போ. அடிச்சு ஜாக்கிரதை. இனிமே கைய ஓங்குன அவ்வளவுதான். போ. சொல்லு சுப்பு. அண்ணே, தூங்கிட்டியா? இல்லம்மா, இன்னும் தூங்கல. முடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. அண்ணே, பணத்துக்கு எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடுனே. அது ரொம்ப முக்கியம். 5 லட்சமோ 10 லட்சமோ அந்த அட்வொகேட் என்ன கேக்குறாரோ அது அவர்கிட்ட கொடுத்து எப்படியாவது கேஸ் எடுத்துக்க வச்சிட்டினா நான் வெளியில வரது கன்ஃபார்ம் ஆயிடும்னே. நான் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவர் கேட்ட 5 லட்சங்கிறது அட்வான்ஸா கேட்ட மாதிரி தான் இருக்கு. மொத்த கேஸ் முடியறதுக்குள்ள எவ்வளவு வாங்குவார்னு சரியா சொல்ல தெரியலமா. ஆனா இப்ப அந்த 5 லட்ச ரூபாய் புரட்டுறது கூட நம்மளை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயமா இருக்கு. அதான் என்ன பண்ணலாம், எங்க யாருகிட்ட போய் கேட்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணே ப்ளீஸ்ண்ணே, ஏதாவது பண்ணுண்ணே. ஆனா தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. நான் எப்படியாவது வெளியில வந்தே தீரணும்னே. அண்ணே, ஒன்னதான் மலை போல நம்பி இருக்கேன். என்னங்க சுபுவா போன்ல குடுங்க போன குடுங்கன்னு சொல்றல. ஏய் சுபு, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? காலையில நான் ஏன் வேலை மெனக்கிட்டு உன் வீட்டுக்கு வந்தேன்? அண்ணி இது பாரு, திடீர்னு 5 லட்சம் கொண்டா 10 லட்சம் கொண்டானா எங்கடி போவான் பணத்துக்கு? உனக்கு நம்ம வீட்டு நிலைமை தெரியாதா? உங்க அண்ணன் என்ன வேலை செய்யறாரு, இவர் வருமானம் என்ன, இருக்கிற கடன் என்னன்னு எல்லாமே தெரியும்ல உனக்கு? எல்லாம் தெரிஞ்சிருதோ. 5 லட்சத்துக்கு கூட 10 லட்சத்துக்கு கூட நீ பாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தா இந்த மனுஷன் எங்கடி போவாரு? அண்ணி ப்ளீஸ், தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. எனக்கு அது தேவை. எனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்பேன்? ஆனா இந்த தடவை உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன பெரிய அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்ட? ஏதாவது பம்ப விலை கொடுத்து வாங்கி வச்சுட்டு வந்துருவ, அப்புறம் குத்துதே கொடையுதுன்னு கத்த வேண்டியது. 5 கொண்டா 10 கொண்டா 20 கொண்டா 100 கொண்டான்னு எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல சுப்பு. உங்க அண்ணன் போய் புதுசா யாருக்கிட்டையும் கடன் வாங்குறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஐயோ என்ன அண்ணி, இப்படி நீங்க பேசுனீங்கன்னா அப்புறம் எப்படி? ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை எனக்காக இந்த வேலையை செய்யுங்களேன். நான் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த நேரத்துல கேஸ் நல்லபடியா முடிஞ்சதுன்னா வாழ்க்கை பூரா நான் சந்தோஷமா இருப்பேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்களேன். ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கியா? என்ன சொல்ற நீ புதுசா? ஆமா அண்ணி, காலையில நீங்க பேசிட்டு இருந்தப்போ உங்களை கண்டுக்காம நான் தடதடன்னு மாடிப்படி ஏறி போனேன்ல. ஆமா, எனக்கு அப்பவே வந்து கோவத்துக்கு படி ஏறி வந்து 4 வார்த்தை உன்னை நறுக்குன்னு கேட்கலான்னு இருந்துச்சு. நல்ல வேளை நீங்க வரல.
மாடியில என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த காயத்ரி என்ன போட்டு மொத்துன்னு அடிச்சிட்டு இருந்தா. சூர்யா கரெக்டா அந்த டைமுக்கு உள்ள வந்துட்டாரு. அன்பா அக்கறையா அவகிட்ட நடந்துக்கிற மாதிரி அவளை சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். அத பார்த்துட்டு சூர்யா அப்படியே மெல்ட் ஆயிட்டாரு அண்ணி. காயத்ரி அப்படி நடந்துக்கிட்டதுக்கு என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சாரி கேட்டார் தெரியுமா? அது மட்டும் இல்ல அண்ணி, என்னோட பொறுமை, சகிப்புத்தன்மை, காயத்ரியை நான் பக்கத்துல இருந்து பார்த்து ஹெல்ப் பண்றது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தேங்க்ஸ் கூட சொன்னாரு. ஹேய், நீ என்ன பைத்தியமாடி? அவர் எனக்கு சாரி சொன்னாரு, தேங்க்ஸ் சொன்னாருன்னு இத போய் பெருசா சொல்லிக்கிட்டு இருக்க. பாத்தீங்களா, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னே புரியல. என்ன பார்த்தா வெளியில போன அந்த ஒரு வார்த்தையை சொல்றதை தவிர வேற எதுவுமே சூர்யா கிட்ட பேசினதே கிடையாதே. அப்படி இருந்த மனுஷன் இந்த வீட்ல இருந்துட்டு போன்னு சொல்ற அளவுக்கு மாத்துறதுக்கு நான் பட்ட பாடு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா இவ்ளோ சீக்கிரம் அதே சூர்யா சாரி தேங்க்ஸ் சொல்றதெல்லாம், உங்களுக்கு இதெல்லாம் புரியலன்னா நீங்க சரியா என்ன ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். அது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நான் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த தடவை எந்த தடங்களும் இல்லாம, எந்த சிக்கலும் இல்லாம நான் நினைச்சத அடைஞ்சே தீருவேன். சூர்யாவோட மனசுல எப்படியாவது ஒரு இடம் பிடிச்சு அத வச்சு அவர் வாழ்க்கையில இடம் பிடிக்க போறேன் அண்ணி. அதுக்காக தான் சொல்றேன், ப்ளீஸ் இந்த கேஸ் மட்டும் எனக்கு சாதகமா முடிஞ்சிருச்சுன்னா சூர்யாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் மத்தவங்க எல்லாருக்குமே என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். You guys are doing great job. You guys are real life hero. நான் கொலைகாரி இல்ல, தப்பானவை இல்லைன்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு அதுதான் அண்ணி வேணும். காயத்ரி பைத்தியம் பிடிச்சு கிடக்குற இந்த நிலைமையில சூர்யாவுக்கு தேவையான எல்லா ஆறுதலையும் நான் கொடுப்பேன். என்னோட அன்பும் அரவணைப்பும் அவருக்கு நிரந்தரம்னு தெரிய ஆரம்பிக்கிற நேரத்துல காயத்ரியோட தேவைக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். ப்ளீஸ் அண்ணி, நான் சொல்றத நிதானமா நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். நைட்டு ஃபுல்லா டைம் எடுத்துக்கோங்க. ஆனா காலையில எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி, என் சூழ்நிலைய தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் வச்சிடுறேன். ஹலோ சுப்பு, சார் வாங்க. வணக்கம் சார். என் பேர் செல்வம், இது என் ஒய்ஃப் ராணி. நேத்து கூட என் ஃப்ரெண்டு கவின்னு சொல்லி உங்ககிட்ட போன்ல பேசியிருப்பானே. ஆமா உட்காருங்க. உட்காரு. சொல்லுங்க, எவ்வளவு பணம் வேணும்? சார், எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது. கவி உங்களை பத்தி சொன்னா, தொகை கொஞ்சம் பெருசுனாலும் தயங்காம உங்ககிட்ட வாங்கலாம், நீங்க உதவி செய்வீங்கன்னு 2-3 பேர் சொன்னதுனாலதான் நாங்க உங்களை தேடி வந்தோம். இவரு மாச சம்பளத்துக்கு வேலை பாக்குறாரு. வருமானம் கைக்கும் வாய்க்குமே சரியா இருக்கு. தவிர்க்கவே முடியாத ஒரு பெரிய செலவு இருக்கிறதுனாலதான் இப்படி வெளியில வட்டிக்கு கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. பரவாயில்லம்மா, அவசர ஆபத்துக்கு உதவி பண்றதுதான் என்னோட தொழில். ஆனா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட வட்டியோட ரேட்டு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். கேள்விப்பட்டிருக்கேன் சார்.
1,00,000 வரைக்கும் கடன்னா அதுக்கு ஒரு மாதிரி வட்டி, 3,00,000 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா அதுக்கு வேற மாதிரி வட்டின்னு கவி சொன்னா சார். ஆமாங்க, நீங்க கேக்குற 5 லட்சம்ன்றது பெரிய தொகை தான். நியாயமா வெளியே எல்லாருக்கும் நான் 11% வட்டி சொல்லுவேன். 11%ஆ சார்? ம், சார் கொஞ்சம் பார்த்து. இல்ல, என்னோட வழக்கத்தை சொன்னேன். இருந்தாலும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி வட்டிய கொஞ்சம் குறைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நாங்க கண்டிப்பா பணத்தை 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருவோம். திருப்பி கொடுக்கறதெல்லாம் 2வது பட்சமா. முதல்ல என் வட்டி உங்களுக்கு சரிப்பட்டு வருமான்னு யோசிச்சுக்கங்க. சரி, போனா போது. நீங்க இவ்வளவு தூரம் வந்து கேட்கறதுனால 1% நான் கம்மி பண்ணிக்கிறேன். 10 வட்டி. அது கீழே என்னால முடியாதுமா. சரிங்க சார், எனக்கு இப்ப வேற வழி இல்ல. எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. ஒரு நிமிஷம் இருங்க. இத படிச்சு பாருங்க. உங்களுக்கு சம்மதம்னா இதுல கையெழுத்து போடுங்க. என்ன ஒண்ணுன்னா, அடமானத்துக்கு ஏதாவது ஒரு பொருளை வச்சு அதன் பேர்ல கடன் வாங்குறது வேற. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கடன் கொடுக்கறப்ப கொஞ்சம் நமக்கு பாதுகாப்பு தேவைப்படுது இல்ல, அதுக்காகத்தான். ஆமா, சொந்த வீடு தானே? ஆமாங்க சார். சார், எங்க சார் கையெழுத்து போடணும்? எல்லா பக்கத்துலயும் கீழே கையெழுத்து போடுங்க. ஆ, அப்படியே அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் எழுதுங்க. இந்தாங்க சார். நீங்களும் கையெழுத்து போடுங்க. நானா? ம், ஆமாமா. பொதுவா இவ்வளவு பெரிய தொகையை கடனா கொடுக்கறப்போ அதுக்கு யாரையாவது பக்கத்துல சாட்சிக்கு வச்சுப்பாங்கல்ல. இப்போ நம்ம பயலுக யாரும் இல்ல. நீங்க புருஷன் பொண்டாட்டியா வந்திருக்கீங்கல்ல, பார்த்தா ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. கஷ்டமோ நஷ்டமோ புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல இது பொதுவான விஷயம் தானே. கையெழுத்து போடுமா. ம், போடுமா. போடு. இந்தாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. உங்க கட்ட விரல் ரேகையை அதுல வைங்க. என்ன பாக்குறீங்க? கையெழுத்தை விட கட்ட விரல் ரேகை தான் முக்கியம். நாளை பின்ன ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா என்னால உங்களுக்கோ உங்களால எனக்கோ ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்ல, அதுக்காக தான்மா. வைங்க. ம். நீங்களும் வைங்க. கொண்டாங்க. நீங்க கேட்ட 5 லட்சம் இதுல இருக்கு. கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்துக்குங்க. ஆ, நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்க செலவு என்ன அவசர தேவையோ அதை நல்லபடியா பண்ணி முடிச்சுங்க. ஆனா நமக்கு மாசம் மாசம் 1ஆம் தேதி ஆனா வட்டி கரெக்டா வந்துடணும். ஆ சார், 1ஆம் தேதிங்கிறத ஒரு 3 இல்ல 4 வச்சுக்க முடியுமா? ஏன்னா 1ஆம் தேதி தான் எனக்கு சம்பளமே வரும். அப்படிங்களா? சரி, பரவாயில்ல. 4ஆம் தேதி. அட, அது கூட வேணாப்பா. 5னே வச்சுப்போம். 2 நாள் சேர்த்து எடுத்துக்கங்க. ம். 5ஆம் தேதி கரெக்டா வட்டி காசு வந்துடணும். நான் சொல்றது சரிதானே? ஐயோ, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நான் தப்பு பண்ணுன்னு மட்டும் நினைக்காதீங்க. என் தலையை அடமானம் வச்சாவது வட்டி பணத்தை நான் ஒழுங்கா கொடுத்துருவேன். அது மட்டும் இல்ல, எண்ணி 6 மாசத்துல அசலையும் நான் அடைச்சிருவேன். இடையில ஏதாவது பணம் வந்து வேற ஏதாவது நகை கிகை அடமானம் வச்சாவது நாங்க கண்டிப்பா வந்து கொடுத்துருவாங்க. ம். சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா? 6 மாசத்துல அசல கொடுத்துருவேன்னு சொன்னீங்க. முன்னாடியே பணம் கிடைச்சிருச்சுன்னா அடுத்த மாசமே கொண்டு வந்து கொடுத்தாலும் 6 மாச வட்டியும் சேர்த்து தான் கொடுக்கணும். புரிஞ்சுதா? வேற வழி இல்லையே. எல்லாரும் தொழில் செஞ்சு காசு சம்பாதிப்பாங்க.
எனக்கு காசை கொடுக்கறதா தொழிலே. இப்படி எல்லாம் சட்டத்திட்டம் இருந்தாதான் என்னாலையும் பொழைக்க முடியும். என்ன சொல்றீங்க? சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். சந்தோஷம். வரோம். நல்லபடியா போயிட்டு வாங்க. 5ஆம் தேதி கரெக்டா வட்டி வந்துடணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. ம், வரேன் சார். வாங்க. வரேங்க. பத்திரம். சூர்யா, சூர்யா, ஆ? காஃபி. அப்படி வச்சுட்டு போ. சூர்யா, ரேணுகா வா. எப்படி இருக்க? சுரேஷ் எப்படி இருக்காரு? நாங்களே நல்லா தான் இருக்கோம். 2 மாசம் ஊருக்கு போயிருந்தோம். இங்க நடக்கிற தகவல்லாம் தெரியாத மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம். நேத்து தான் வீட்டுக்கு வந்தோம். கோயிலுக்கு போயிருந்தப்போ பூசாரி கிட்ட காயத்ரியோட நிலைமைய பத்தி அவங்க அம்மா சொல்லி புலம்பிட்டு இருந்திருக்காங்க. பூசாரி அதை என்கிட்ட சொன்னாரு. காயத்ரிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோன்னு எனக்கு கையும் உள்ள காலும் ஓடல. அதான் அவளை பாத்துட்டு போலாமேன்னு அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தேன். இப்ப அவ எங்க இருக்கா? மேலதான் இருக்கா. வா. ஆ, காயத்ரி, காயத்ரி, காயத்ரி. என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தைய கொடுக்க மாட்டேன். போ காயத்ரி, காயத்ரி, என்ன தெரியல உனக்கு? நான் தான் ரேணுகா. நான் உன்னை பார்க்க தான் குழந்தை வந்தேன். திருடுறதுக்கு தானே நீ வந்திருக்க. போ 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 சொல்லு சூர்யா. நான் ரேணுகா. சூர்யா, சூர்யா, என்ன சூர்யா இதெல்லாம்? என்னால தாங்கவே முடியல. காயத்ரிக்கா இப்படி? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. மருந்து மாத்திரை ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். சரியாயிடுவான்ற ஒரு நம்பிக்கை. இதுக்கு மேல வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரேணுகா, எப்படி இருக்க ரேணுகா? வீட்ல சுரேஷ் உங்க அத்தை எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என்னங்க, காஃபியை கீழே வச்சுட்டு வந்துட்டீங்க. ரேணுகாவுக்கும் காஃபி கொண்டு வா. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். சூர்யா, இங்க என்ன நடக்குது? இவ எப்படி இங்க வந்தா? இல்ல, நான் தான். என்ன சூர்யா நீங்க? நீங்களா வர சொன்னீங்க? எப்படி அவளை வீட்டுக்குள்ள வர விட்டீங்க? இன்னைய வரைக்கும் காயத்ரி அனுபவிச்சுட்டு இருக்கிற எல்லா கஷ்டத்துக்குமே காரணம் அந்த சுப்பு தான். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் எப்படி அவளை வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க? ரேணுகா கொஞ்சம் அமைதியா இரு. இங்க என்ன நடந்தது உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்ட. சுப்பு இந்த வீட்டுக்கு என்னோட ஒய்ஃபா வரல, காயத்ரியோட ஃப்ரெண்டா தான் வந்திருக்கா. அவளை பாத்துக்கிறதுக்காக மட்டும்தான் அவன் வந்திருக்கா. அப்படின்னு அவ சொன்னாளா? எஸ், அப்படின்னு சொல்லி தான் அவன் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டா. அதனாலதான் நானும் அனுமதிச்சேன். காயத்ரிக்கு உடம்பு சரி ஆன உடனே சுப்பு அவன் அண்ணன் வீட்டுக்கு திரும்பி போயிடுவா. ஏன் சூர்யா இப்படி முட்டாளா இருக்கீங்க? காயத்ரி குணமான உடனே வீட்டை விட்டு போயிடுவேன்னு சுப்பு சொல்றானா? அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியல? காயத்ரி குணமாகாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு தான் அவங்க வந்திருக்கா. இது கூடவா புரியல உங்களுக்கு?